clear இருக்குதா புள்ளஹோல்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏபிசி நிறுவனத்தினால் இலவசமாக நடாத்தப்படுகின்ற 2026ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான அரபு மொழி உயர்தர அரபு மொழி பாடத்திலே அதன் 9வது அமர்விலே உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, ஆசிரியர் வழிகாட்டி நூல் தரம் 12 நாங்கள் ஆரம்பித்து இப்போது அதனுடைய ஆரம்ப பகுதிகளை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இறுதியாக நாங்கள் ஹஜ்ஜுடைய பாடத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக அன்வாஉன் நக்லி என்ற தலைப்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நக்லுன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நக்கல என்று சொன்னால் நகர்த்தினான், நக்கல என்று சொன்னால் நகர்த்தினான். நக்கல என்று சொன்னால் நகர்த்தினான். இன்தக்கல என்று சொன்னால் நகர்ந்தானுக்கு நாங்கள் சொல்றதுனா. இங்கே புலகோல் இந்த நக்குலன் என்று சொன்னால் போக்குவரத்து என்று கருத்து. நக்குலுன் என்றால் டிரான்ஸ்போர்ட், நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொல்லுது போக்குவரத்து. வசாயிலுன் நக்குல் என்று சொல்றது போக்குவரத்து சாதனங்கள். வசீலத்துன் நக்குல் பாருங்க, வசீலத்துன் நக்குல் பன்மைதான் வசாயிலுன் நக்குல், போக்குவரத்து சாதனம் என்று சொல்றது. இதுல இங்கே அன்வா உன் நக்லு என்பது போக்குவரத்தின் வகைகள் என்று கருத்து. நவ் உன் அன்வா என்று சொன்னால், நவ் உன் அன்வா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வகைகள். அப்ப அன்வா உன் நக்லு என்பது போக்குவரத்தின் வகைகள். இங்கே போக்குவரத்தின் வகைகளாக 3 தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று அந்நக்லுல் பர்ரி. பர்ருன் என்று சொன்னால் தரை, பர்ருன் என்று சொன்னால் தரை. அந்நக்லுல் பர்ரி என்று சொன்னால் தரை மார்க்கம் என்று சொல்லலாம். தரை வழி போக்குவரத்து, தரை வழி போக்குவரத்து. அந்நக்லுல் மாஇ என்று சொன்னால் நீர் வழி போக்குவரத்து. அந்நக்லுல் ஜவ்வி என்று சொல்றது ஆகாய வழி போக்குவரத்து. 3 வகையான போக்குவரத்துகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அந்நக்லுல் பர்ரி, தரை வழி போக்குவரத்து. இரண்டாவது அந்நக்லுல் மாஇயு, நீர்வழி போக்குவரத்து. மா என்று சொன்னால் நீர். அடுத்ததாக அந்நக்லுல் ஜவ்வியு, ஆகாய வழி போக்கு. ஜவ்வுன் என்று சொன்னால் இங்கே ஆகாயம் என்ற கருத்தை கொடுக்கும். அந்நக்லுல் பர்ரியில பாருங்க புலவர்கள், தரை வழி போக்குவரத்து என்று சொல்லுகின்ற போது இங்கே தரை மார்க்கமாக செல்லுகின்ற சில போக்குவரத்து சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வசீலத்து நக்கல் என்று சொல்லி பைனல் கௌசைன் 2 அடைப்புக்குறிக்குள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வசீலத்து நக்கல் என்றால் போக்குவரத்து சாதனம், போக்குவரத்து சாதனம். அப்ப இங்கே தரைவழி போக்குவரத்துல போக்குவரத்து சாதனமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது சிக்கத்துல் ஹதீதி. சிக்கத்துல் ஹதீத் என்று சொல்றது புகையிரத போக்குவரத்து பாதை, அல்லது நான் சொல்றது தண்டவாளம் என்று சொல்லி. ஹதீத் என்று சொன்னால் இரும்பு தானே, ஹதீத் என்றால் இரும்பு. அப்ப
அந்த புகையிரதம் ட்ரெயின்ல வந்து அந்த பாதை இரும்பால செய்யப்பட்டிருக்கும். எனவே சிக்கத்துல் ஹதீதுன்னு நாங்கள் சொல்றது தண்டவாளம், புகையிரத பாதை. இங்கே அடுத்தது பா துருக்குன் முஅப்பதத்துன் என்று சொன்னால் தார் போடப்பட்ட பாதைகள். முஅப்பதா என்று சொல்றது என்னென்றால் இங்க செப்பனிடப்பட்ட தாரிடப்பட்ட பாதைகள். தரீக்கிட பன்ம துருக்குன். அப்ப இங்கே தரைவழி போக்குவரத்து சாதனமாக புகையிரத தண்டவாளம், தாரிடப்பட்ட பாதைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல செல்லுகின்ற போக்குவரத்து சாதனங்கள் தான் கீழே சொல்லப்பட்டிருக்குது. அது கித்தார். இப்ப சிக்கத்துல் ஹதீத் என்றால் அது கித்தார் தானே. தண்டவாளத்துல போறது எது? கித்தார் என்றால் புகையிரதம், ட்ரெயின். தாரிடப்பட்ட பாதைகள்ல செய்யாராத் வாகனங்கள் செல்லும். சரியா புள்ளகம்? அதே மாதிரி கீழே சொல்லப்பட்டிருக்குது அந்நக்லுல் மாஇ நீர்வழி போக்குவரத்து. அதுல ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நஹ்ரி, அந்நக்லுல் நஹ்ரி, அந்நக்லுல் பஹ்ரியு. இதெல்லாம் யா உன் நிஸ்பா. நஹ்ருன் இருக்கிறது நஹ்ரியுன், பஹ்ருன்ன்றது பஹ்ரியுன். யா உன் நிஸ்பான்னு சொல்லி இந்த யாக்கு நாங்கள் சொல்ல யா உன் நிஸ்பா, யா நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது சிஃபத்தாக வந்திருக்கின்றது. அப்ப இது வந்து நஹ்ரி என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். ஆறு ரைட். அப்ப ஆத்துல செல்லுகின்ற சில போக்குவரத்து சாதனங்கள் இருக்குது. அடுத்து கடல் மார்க்கமாக செல்கின்ற சில போக்குவரத்து சாதனங்கள் இருக்கு. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சுஃபுன், சஃபீனத்துன் பன்ம சுஃபுன். கப்பல்கள். கப்பல்கள் பெரும்பாலும் கடல்ல செல்லும். சஃபீனத்துன் பன்ம சுஃபுன் கப்பல். காரிபுண்ட பன்ம கவாரிப். காரிபுன் கவாரிபு. இது முஃப்ரத் எழுதிக்கோங்க. சஃபீனத்துன் சுஃபுனுன். காரிபுன் கவாரிபு சொல்றது வந்து நஹ்ரி. நஹ்ரினால் உங்களுக்கு தெரியும் ஆத்துல செல்றது. இப்ப ஆத்துல செல்றது வந்து படகு தானே. காரிபுண்டால் படகு. காரிபுன் கவாரிபுண்டால் படகுகள். சஃபீனத்துன் சுஃபுன் சொன்னால் கப்பல்கள். அடுத்தது அந்நக்லுல் ஜவ்வி. அந்நக்லுல் ஜவ்வி ஆகாய மார்க்கம். ஹுதூத்துன் தாஹிலியத்துன், ஹுதூத்துன் ஹாரிஜியத்துன். ஹுதூத்துன் தாஹிலியா என்று சொல்வது உள்நாட்டு விமான சேவைகள். இங்க ஹத்துன் ஹுதூத்துன்னு சொல்றது ஏர்லைன்ஸ், விமான சேவைகளுக்கு நாங்கள் சொல்றோம். ஹத்துண்டால் உங்களுக்கு தெரியும், ஒன்று எழுத்து, இன்னொன்று லைனுக்கு நாங்கள் சொல்றது. இங்கே ஹுதூத் என்று சொல்றது வந்து ஏர்லைன்ஸ். அதாவது ஹுதூத்துன் தாஹிலியா என்று சொல்றது டொமெஸ்டிக் ஏர்ஸ், அதாவது உள்நாட்டு விமான சேவைகள் இருக்குது. ஹுதூத்துன் ஹாரிஜியா என்றால் வெளிநாட்டு விமான சேவைகள். நாங்கள் ஹுதூத்துன் தௌலியா என்றும் சொல்றது, சர்வதேச விமான சேவைகள் சொல்லலாம். ஹுதூத்துன் தௌலியத்துன். அப்ப நக்லுல் ஜவ்வி தானே ஆகாய மார்க்கமாக உள்நாட்டு விமான சேவைகளும் வெளிநாட்டு விமான சேவைகளும் இருக்கு. ரெண்டுக்குமே யூஸ் பண்றது பெரும்பாலும் தாயிராத்துன் விமானங்கள். சரியா? அப்ப இதுல நீங்க பார்ட் ஒன்க்கு சில கேள்விகள் வரலாம். இதுல அன்வா உன் நக்ல பார்த்துக்கோங்க. அந்நக்லுல் பர்ரி, அந்நக்லுல் மாஇ, அந்நக்லுல் ஜவ்வி. தரை மார்க்கம், நீர்வழி போக்குவரத்து, அடுத்தது ஆகாய வழி போக்குவரத்து. சரியா? தரை மார்க்கம் என்று வருகின்ற போது அது புகையிரதம், சையாராத் வாகனங்கள், கார்கள், ஹாஃபிலாத் எல்லாம் வரும். புகையிரதம் கொண்டு வந்தால் அதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது பாறை, சிக்கத்துல் ஹதீத். அடுத்தது துருக்குல் முஅப்பத. இங்கே நஹ்ரு பஹ்ரைன்னு சொல்லப்பட்டிருக்கிற நஹ்ருல கவாரிபுகள், படகுகள் செல்லும், போட்ஸ். கப்பல்கள் வந்து பெரும்பாலும் கடல்ல செல்லும். அதே போன்று இங்க ஹுதூத் தாஹிலியா, ஹுதூத் ஹாரிஜியான்றது
உள்நாட்டு விமான சேவைகள், வெளிநாட்டு விமான சேவைகள். எனவே இது ரெண்டும் விமானத்தில் செல்லும். அடுத்தது பாருங்க, வமா வசாயிலு நக்லின் லத்தி தஸ்தஹ்திமுஹா என்று சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இஸ்தஹ்தம என்று சொன்னால் பயன்படுத்தினார். அப்ப நீ பயன்படுத்துகின்ற போக்குவரத்து சாதனங்கள் என்ன? அப்ப கீழே சொல்லப்பட்டிருக்கு, ஃபி ஸஹாபி இலல் மத்ரஸா, பாடசாலைக்கு செல்வதற்கு. இதுக்கு நீங்க விட சொல்ல வேண்டும். மா வசாயிலு நக்லில் லத்தி தஸ்தஹ்திமுஹா ஃபி ஸஹாபி இலல் மத்ரஸா, பாடசாலைக்கு செல்வதற்காக நீ யூஸ் பண்ணுகின்ற பயன்படுத்துகின்ற போக்குவரத்து சாதனம் எது என்ன? என்ன யாரு சொல்ல புலவர்? விட சொல்லுவாங்க. என்ன விட? அத்ஹபு இலல் என்ன விட வரும்? மத்ரஸா பிஸ்ஸையாரா. பிஸ்ஸையாரா. அப்ப சையாரா, அந்த வசீலத்துல் நக்ல் வந்து சையாரா. பிஸ்ஸஃபரி, பிஸ்ஸஃபரி மின் கண்டி இலா கொழும்பு, கண்டியிலிருந்து கொழும்புக்கு பயணிப்பதற்கு அல்-கித்தார். பயன்படுத்தும் அல்-கித்தார். அல் ஹாஃபிலா. கித்தார். அல் கித்தார் சொல்லலாம், ஹாஃபிலா சொல்லலாம். அடுத்தது அல் இன்திகால் மின் ஸ்ரீலங்கா இலல் மம்லகத்தில் அரபியத்தி சவுதியா, இலங்கையிலிருந்து சவுதி அரேபிய ராச்சியத்துக்கு செல்வதற்கு, நகர்வதற்கு எதை பயன்படுத்துறோம் நாங்க? தாயிரா. அத்தாயிரா. அத்தாயிரா. குட். அத்தாயிரா. ரைட். அப்ப இப்படி சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. நீங்க அன்வா உன்னக்களையும் வசாயில் உன்னக்களையும் நீங்க பார்த்து கொண்டால் சரியா? ரைட். அடுத்தது சஃபரோடு சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடல் போன்ற சில தாபீராத்தல் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. சஃபர் என்றால் உங்களுக்கு தெரியும் புள்ளகள், பயணம், டிராவல் பண்றது, சஃபர், டிராவலிங். சாஃபர என்று சொன்னால் பயணித்தான். சாஃபர என்று சொன்னால் பயணித்தான். யுசாஃபிரு ஃபரீதுன் இலா இந்தோனேசியா. ஃபரீத் இந்தோனேசியாவுக்கு பயணிக்கின்றான். இதெல்லாம் ஃபியல் முதாரியில் இருக்குது. இதில் நிறைய சொல் வரும். சஃபரோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் வரும். எல்லாம் ஃபியல் முதாரியில் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். அப்ப நீங்க ஃபியல் மாதியையும் எழுதி முதாரியையும் எழுதிக்கோங்க. சாஃபர யுசாஃபிரு. யுசாஃபிரு ஃபரீதுன் இலா இந்தோனேசியா. ஃபரீத் இந்தோனேசியாவுக்கு பயணிக்கின்றார். யுசாஃபிரு ஃபரீதுன் பித்தாயிரா. ஃபரீத் விமானத்திலே பயணிக்கிறான். இதை எப்படி சொல்ல மேலும்? யுசாஃபிரு ஃபரீதுன் இலா இந்தோனேசியா பித்தாயிரா என்ற ஒரே வசனத்துல சொல்லேன். சரியா? யுசாஃபிரு ஃபரீதுன் இலா இந்தோனேசியா பித்தாயிரா. ஃபரீத் இந்தோனேசியாவுக்கு விமானத்திலே பயணிக்கின்றார். அப்போ முதலாவது சொல் யுசாஃபிர். சாஃபர யுசாஃபிர். சரியா? சாஃபர யுசாஃபிர். அடுத்து ரெண்டாவது சொல் புள்ளகோல் இஹ்தாஜ யஹ்தாஜு. இஹ்தாஜ என்று சொன்னால் தேவைப்பட்டது, அவசியமாக இருந்தது, ஒன்றின் பால் தேவையுடையவனாக இருந்தான் என்று கருத்து. யஹ்தாஜு இலா வரும். யஹ்தாஜ வந்தால் கட்டாயமாக இந்த இலா வரும். எதன் பால் தேவையுடையதாக இருக்குதோ அதுக்கு இலா வரும். என்ன தேவையோ அதுக்கு இலா வரும். உதாரணமாக யஹ்தாஜு ஃபரீதுன் இலா தஅஷீரத்தி சஃபரின். தஅஷீரா என்று சொன்னால் வீசா. சஃபர் என்றால் பயணம், டிராவல் வீசா, பயண வீசா.
சரியா? அப்ப ஃபரீதுக்கு பயண விசா தேவைப்படுகின்றது என்று சொல்லலாம். இதை ரெண்டு வகையில மொழிபெயர்க்கலாம் பாருங்க. இதுல கருத்துமே அப்படித்தான். யஹ்தாஜு ஃபரீதுன் இலா தஅஷீரத்தி சஃபரின். ஃபரீதுக்கு பயண விசா தேவைப்படுகின்றது. அது ஒரு மொழிபெயர்ப்பு. இன்னொரு வகையில சொல்வதாக இருந்தால் ஃபரீத் பயண விசாவின் பால் தேவையுடையவனாக இருக்கிறான். ஃபரீத் பயண விசாவின் பால் தேவையுடையவனாக இருக்கிறான். அட கருத்து என்ன? ஃபரீதுக்கு பயண விசா தேவைப்படுகின்றது. அப்ப இஹ்தாஜ இல. இப்ப சொல்லுமே நாங்க உரீதுன்னு கருத்தை யூஸ் பண்றது சரிங்களா? உரீதுன்னு சொல்றோம். உதாரணமாக அஹ்தாஜு இலா சையாரத்தின். அஹ்தாஜு இலா சையாரத்தின், ஒரு வாகனம் எனக்கு தேவைப்படுகின்றது. ஒரு வாகனத்தின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். அஹ்தாஜு நஹ்தாஜ். இப்ப நாங்கள் சொல்ல நஹ்தாஜு. சரியா? நஹ்தாஜு இலா இமாமின் ஆதில், ஒரு நீதியான தலைவரின் கருத்து அதில் எங்களுக்கு நீதியான தலைவர் தேவைப்படுகின்றார், அல்லது எங்களுக்கு ஒரு நீதியான இமாம் தேவை கருத்து. அப்ப இஹ்தாஜ இலா. அடுத்தது மூன்றாவது ஹஜஸ யஹ்ஜிஸு. இந்த ஹஜஸக்கு ரெண்டு ஃபியல் முதாரிக்கு. ஹஜஸ யஹ்ஜிஸுன்னு சொல்லலாம், சில இடங்கள்ல ஹஜஸ யஹ்ஜிஸுன்னு வரலாம். ரெண்டுமே சரி, கிலாஹுமா சஹீஹும். ஹஜஸ் என்றால் முற்பதிவு செய்தான், புக் பண்றதுக்கு நாங்க சொல்றது. يحجز فريد على الخطوط القطرية. ஃபரீத் கட்டார் விமான சேவைகளில் அல்லது கட்டார் விமான சேவையில் ஃபரீத் முற்பதிவு செய்கிறான். அல் ஹுதூத் அல் கத்தரியா என்றால் கட்டார் ஏர்லைன்ஸ். சரியா? அப்ப கட்டார் விமான சேவையில் ஃபரீத் முற்பதிவு செய்கிறான். ஹஜஸ யஹ்ஜிஸு. ஹஜஸ வந்தால் அலா வரும். இதெல்லாம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இஹ்தாஜ இலா, ஹஜஸ அலா. சரியா புள்ளஹோல்? ரைட். ஹமல யஹ்மிலு, அடுத்த சொல். ஹமல யஹ்மிலு சுமந்தான், தூக்கினான், சுமந்தான் கருத்து. யஹ்மிலு ஃபரீதுன் ஹகீபத்தன் வ ஜவாஸ சஃபரின். ஹகீபா என்றால் பேக், பொதி. ஜவாது சஃபர் என்றால் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட். தாஷீரா என்றால் வீசா. சரியா? அப்ப ஜவாது சஃபர் என்றால் பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. அப்ப ஃபரீத் ஒரு பேகையும் ஒரு பொதியையும் கடவுச்சீட்டையும் சுமக்கின்றான், சுமந்து செல்கிறான். ஹமல யஹ்மிலு. சாஃபர் யுசாஃபிர், இஹ்தாஜ யஹ்தாஜு இலா, ஹஜஸ யஹ்ஜிஸு அலா, ஹமல யஹ்மிலு. ஹமல யஹ்மிலு சுமந்தான். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது ذهب இலா. அடுத்தது ذهب இலா. ذهب இலான்னு சொன்னால் சென்றார். ذهب இலான்னு சொன்னால் சென்றார். يذهب
உண்டு, சாஃபர யுசாஃபிர், இஹ்தாஜ யஹ்தாஜு, ஹஜஸ யஹ்ஜிஸு, ஹமல யஹ்மிலு. அஞ்சாவது ذهب يذهب சென்றான் செல்கிறான். يذهب فريد إلى المطار. மத்தார் என்றால் விமான நிலையம், ஏர்போர்ட். ஃபரீத் விமான நிலையத்துக்கு செல்கிறான். அடுத்தது இதெல்லாம் இலகுவான சொல்லலாம். ஆறாவது யத்ஹுலு ஃபரீதுன் ஸாலத்தல் முகாதரா. தஹல யத்ஹுலு நுழைந்தான். இது டைரக்டாக மஃபூல் செஞ்சிக்குது. இதுக்கு நான் சொல்ல மஃபூல் ஃபீஹி. தஹல ஃபீ அல்லது தஹல இலா வராம யத்ஹுலு ஃபரீதுன் ஸாலத்தல் முகாதரா, டிபார்ச்சர் ஹோல், புறப்பட்டு செல்லும் மண்டபத்தினுள் ஃபரீத் நுழைகின்றான். தஹல யத்ஹுலு இதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ். நான் சொன்னேன் ஃபியல் முதாரி. யத்ஹுலு ஃபரீதுன் ஸாலத்தல் முகாதரா. அடுத்து பாருங்க, யஜ்லிசு ஃபரீதுன் அலல் குர்சி. யஜ்லிசு ஃபரீதுன் அலல் குர்சி. ஃபரீத் கதிரையில் அமர்கிறான். யஜ்லிசு ஃபரீதுன் அலல் குர்சி. ஜலச யஜ்லிசு. சரியா? ஜலச யஜ்லிசு ஃபரீதுன் அலல் குர்சி. ஃபரீத் கதிரையிலே அமர்கிறான். எட்டாவது வக்கஃப யகிஃபு. யகிஃபு ஃபரீதுன். ஜலச அலா வரும் பிள்ளைகள், எதில் உட்கார்றோம்? ஜலச ஃபரீதுன் அலா யஜ்லிசு ஃபரீதுன் அலல் குர்சி. யகிஃபு ஃபரீதுன் அமாம முவல்லஃப். இது முவல்லஃபில் ஜவாசாத். வக்கஃபனால் நின்று கொண்டான், நின்றான். பாருங்க, யகிஃபு ஃபரீதுன் ஃபரீத் நிற்கிறான். அமாம முன்னால், முவல்லஃபில் ஜவாசாத் கடவுச்சீட்டு அதிகாரிக்கு முன்னால் ஃபரீத் நிற்கிறார். يكتب فريد البيانات على بطاقة المغادرة. يكتب فريد. فريد எழுதுகிறான். كتب يكتب. وقف يقف. இது உங்களுக்கு தெரியும், ஹர்ஃபுல் இல்லா. يكتب فريد البيانات. பயானாத்னு சொன்னால் புள்ளகள் டேட்டாஸ், தரவுகள். அலா பிதாக்கத்தில் முகாதரா, டிபார்ச்சர் கார்ட், புறப்பட்டு செல்லும் அட்டை. அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லுகின்ற போது ஒரு கார்டுன்னு கொடுப்பாங்க. அதில் டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுக்கணும். அதான் நீங்கள் பயானாத்துன்னு சொல்லுது. யக்துபு ஃபரீதுன் அலா பிதாக்கத்தில் முகாதரா. டிபார்ச்சர் கார்ட், புறப்பட்டு செல்லும் அட்டையிலே தரவுகளை ஃபரீது எழுதுகின்றான். யஸ்தலிமு ஃபரீதுன் பிதாக்கத்தர் ருகூபி. இஸ்தலம பெற்றுக்கொண்டார். இஃப்தஅல வஸன். பிதாக்கத்தர் ருகூப் என்று சொல்றது புள்ளகள், நாங்க இதுக்கு சொல்றது இந்த போர்டிங் பாஸ், பயண அட்டை. பயண அட்டைன்னு சொல்லலாம், போர்டிங் பாஸ். பயண அட்டையை ஃபரீத் பெற்றுக்கொள்கின்றார். இப்போ எங்களுக்கு பஸ்ல டிக்கெட் தருவாங்கண்ணா, அதே மாதிரி ஃப்ளைட்டில் செல்வதற்கு போர்டிங் பாஸ் ஒன்று தருவாங்க, சின்ன ஒரு கார்டு ஒன்று தருவாங்க.
அதுக்கு சொல்றது பிதாக்கத்துர் ருகூப், போர்டிங் பாஸ். இஸ்தலம பெற்றுக்கொண்டார், ரிசீவ் பண்றது. யஸ்தலிமு ஃபரீதுன் பிதாக்கத்துர் ருகூப், இந்த போர்டிங் பாஸை, பயண அட்டையை ஃபரீத் பெற்றுக்கொள்கிறான். அப்ப சாஃபர யுசாஃபிரு, பயணித்தான், பயணிக்கின்றான். யஹ்தாஜ யஹ்தாஜு, தேவைப்பட்டது, தேவைப்படுகின்றது. ஹஜஸ யஹ்ஜிசு, முற்பதிவு செய்தான், முற்பதிவு செய்கின்றான். ஹமல யஹ்மிலு, சுமந்தான், சுமக்கின்றான். ஜஹப யஸ்ஹபு, சென்றான், செல்கின்றான். தஹல யதுஹுலு, நுழைந்தான், நுழைகின்றான். ஜலச யஜ்லிசு, அமர்ந்தான், அமர்கின்றான். வகஃப யகிஃபு, நின்றான், நிற்கின்றான். கதப யக்துபு, எழுதினான், எழுதுகின்றான். இஸ்தலம யஸ்தலிமு, பெற்றுக்கொண்டான், பெற்றுக்கொள்கின்றான். அப்ப இதுல நாங்க 10 சொற்களை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கீழே சொற்களுக்கும் பார்ப்போம். ரைட். அடுத்து பார்ப்போம். ஃபியல் மாதி முதாரி முடிஞ்சிட்டு இன்னும் சில சொற்கள் இருக்குது பாருங்க. الرحلة رقم 77 متجهة إلى سومத்ரா. நான் சொன்ன புள்ளகோல், இந்த ரிஹ்லான்ற சொல் சில இடங்கள்ல ட்ரிப் வரும், சுற்றுலாண்டு வரும், பயணம் உண்டு வரலாம். சில இடங்கள்ல அந்த ஃபிளைட் தாயிரா அடக்கலத்துல பயன்படுத்தப்படுகிறார். ரிஹ்லா ரகம் 77 என்றது விமான இலக்கம் 77. முத்தஜிஹத்துன், நோக்கி செல்கின்றது. இந்த சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. இத்தஜஹ இலா, நோக்கி சென்றான். இலா சுமத்ரா, சுமத்ரான்றது இந்தோனேசியாவில் இருக்கின்ற ஒரு தீவன. அப்ப விமான இலக்கம் 77 சுமத்ரா தீவை நோக்கி செல்கின்றது, சுமத்ராவை நோக்கி செல்கின்றது. முத்தஜிஹத்துன், இதுவும் இஸ்மு ஃபாயில்ல சொல்லப்பட்டிருக்குது. ரிஹ்லா என்றது முஅன்னஸ், முத்தஜிஹத்துன் வந்து. எனவே இதையும் நாங்கள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் மொழிபெயர்க்க வேண்டும். துகாதிரு தாயிரா, காதர, புறப்பட்டான், புறப்பட்டான், புறப்படுகின்றான், புறப்படுகின்றது. துகாதிரு தாயிரத்து, விமானம் புறப்படுகின்றது. ஃபிஸ்ஸாஅத்தி ராபிஅத்தி அஸ்ரன், அசர் 4 மணிக்கு, அசர் 4 மணிக்கு விமானம் புறப்பட்டு செல்கின்றது. தஸிலு தாயிரத்து ஃபி தமாமி ஸாஅத்தி ஸாபிஅத்தி லைலா. தஸில், அரைவ், வந்தடைகின்றது அல்லது சென்றடைகின்றது. ஃபி தமாம் என்றால் சரியாக. ஃபி தமாமி ஸாஅத்தி ஸாபிஅத்தி லைலன், விமானம் சரியாக இரவு 7 மணிக்கு சென்றடைகின்றது அல்லது வந்தடைகின்றது. அசர் நேரம் 4 மணிக்கு விமானம் புறப்படுகின்றது. சரியாக இரவு 7 மணிக்கு விமானம் சென்றடைகின்றது. யர்கபு ஃபரீதுன் சய்யாரத உஜ்ரத்தின், வாடகை கார், நாங்கள் சொல்ல டெக்ஸி, டெக்ஸியில ஃபரீத் பயணிக்கின்றான். ரகிப 2 கருத்துனா, ஒன்று ஏறினான், இன்னொன்று பயணித்தான். ரகிப ஏறினான் மீகுது, சஈதோட கருத்து, சாரி சஅத ஏறினான், அல்லது சாஃபர யுசாஃபிரோட கருத்து. அப்ப ஒரு சய்யாரத உஜ்ரத்தின், ஒரு வாடகை காரில் ஃபரீத் பயணிக்கின்றான். சொல்லுங்க. அந்த பிதாகத்துல் முகாதிரா விலங்கல மீனிங் கொஞ்சம் விலங்கல சார். பிதாகத்துல் முகாதிரா, பிதாகத்துல் முகாதரதி, பிதாகத்துல் முகாதரான்னு சொல்றது நாங்கள் டிபார்ச்சர் கார்டுன்னு சொல்றது. டிபார்ச்சர் கார்டு, டிபார்ச்சர் கார்டு என்றால் அதுக்கு தமிழ்ல சொல்வதாக இருந்தால் புறப்படும் அட்டைன்னு தான் சொல்லுவோம்.
சரியா? டிபார்ச்சர் கார்டு என்றால் புறப்படும் அட்டை. இது வந்து என்னன்னா தேங்க்யூ சார். விமான அதாவது ஏர்போர்ட்ல தருவாங்க எக்ஸாக்ட் ஆயிடுச்சு சின்ன சார். ஒரு சரி. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, இப்போ ஆன்லைன்லேயே எல்லாம் செஞ்சிடுவாங்க. ரைட், ஓகே. யன்சிலு ஃபரீதுன் ஃபி ஃபுந்துகி ஷெரத்தோன். யன்சில் என்றால் இறங்கினான். இன்னொரு கருத்து இருக்குது, யன்சிலு நசல யன்சிலு என்றால் தங்கினான் கருத்து மீகுது. யன்சிலு ஃபரீதுன் ஃபி ஃபுந்துகி ஷெரத்தோன். ஷெரட்டோன் ஹோட்டலில் ஃபரீத் தங்குகிறான் அல்லது இறங்குகிறான். அப்ப இங்க பயணிக்கின்றான் தானே, ஒரு வாடகை காரிலே ஃபரீத் பயணிக்கின்றான். ஷெரட்டோன் ஹோட்டல், ஃபுந்துக்குனால் ஹோட்டல், ஹோட்டலில் ஃபரீத் இறங்குகின்றான் என்பது பொருத்து. ரைட். இதுல இப்ப எத்தனை மாதி முதாரி வந்திக்கு சொல்லுங்க. ஃபியல் கிட்டத்தட்ட எத்தனை ஃபியல் மாதி முதாரி வந்திக்குது புள்ளோல்? யாரும் சொல்லு. 14 14 சொல்லுங்க வாக்க. மாதியே முதாரியே سافر يسافر احتاج يحتاج حجز يحجز حمل يحمل ذهب يذهب دخل يدخل جلس يجلس وقف يقف كتب يكتب استلم يستلم غادر يغادر وصل يصل ركب يركب نزل ينزل. குட். அதுல இன்னொன்று வந்து இத்தஜஹ يتجه யத்தஜிஹு முத்தஜிஹத்துன். சரியா? அப்ப கிட்டத்தட்ட எத்தனை சொல்லிக்குது? 15 கிட்டத்தட்ட எத்தனை ஃபியல் மாதி முதாரி? எத்தனை மாய்க்குது? கிட்டத்தட்ட 14 சார். 14 இருக்குது. ரைட். இப்ப பாருங்க புள்ளோட, அடுத்த பாடத்துக்கு நாங்க போவோம். சில பயிற்சிகளுக்கு நாங்க செஞ்சு கொண்டே போவோம். யுசாஃபிரு ஃபரீதுன் இலா. விடைய சொல்லுங்க டக்குனு. إندونيسيا. யுசாஃபிரு ஃபரீதுன் இலா இந்தோனேசியா. ரைட், குட். ரைட். யுசாஃபிரு ஃபரீதுன் இந்தோனேஷியா. பி பி بالطائرة. بالطائرة. يسافر فريد بالطائرة. يحجز فريد أو يحجز فريد على خطوط خطوط القطرية. قطرية. على الخطوط القطرية. على الخطوط حرف الجر. يحمل فريد حقيبة وجواز سفر. حقيبة وجواز سفر. يجلس فريد على كرسي. الكرسي. على الكرسي. يقف فريد أمام موظف الجوازات. أمام موظف الجوازات. موظف الجوازات என்றால் யாரு? موظف الجوازات என்றால் கடவுச்சீட்டு அதிகாரி. கடவுச்சீட்டு அதிகாரி. யகிஃபு ஃபரீதுன் அமாம முவல்லஃபில் ஜவாசாத். கடவுச்சீட்டு அதிகாரிக்கு முன்னால் ஃபரீத் நிற்கின்றான். யக்துபு ஃபரீதுன் البيانات. யக்துபு ஃபரீதுன் அல் பயானாத்தி. தரவுகளை, பயானாத்ன்றது மேலே தகவல்கள் தான். ஃபரீத் எழுதுகின்றான். யர்கபு ஃபரீதுன்
யர்கபு ஃபரீதுன் சையாரத்தின் அஜ்ரத் سيارة أجرة சய்யாரத உஜுரத்தின் யர்கபு ஃபரீதுன் சய்யாரத உஜுரத்தின் யன்சிலு ஃபரீதுன் في فندق ஃபீ ஃபுந்துகி ஷெரட்டோன் ஷெரட்டோன் ரைட் ரைட் என்ன பாருங்க பிள்ளைகள் இது தர்தீபுல் ஜும்லா நீங்க படிச்ச பாடம் பார்ட் ஒன்லையும் இப்படி வரும் ஒரு 2 கேள்வி அல்லது ஒரு கேள்வி வரும் தர்தீபுல் ஜும்லா வசனத்தை ஒழுங்குபடுத்தணும் யாரையும் சொல்லலும் இப்போ ஃபரீதுன் இப்போ படித்த பாடத்துல இருக்குது ஃபரீதுன் பிதாக்கத்துன் அர்ருகூபு எஸ்தலிம் எப்படி வரும் வசனத்தை சொல்லி கருத்தை சொல்லுங்க ஆசிரியர் யஸ்தலமு எப்படி ஃபரீத் வரும் பித்தாக்கத்து ருக்கூப் எஸ்தலிமு எஸ்தலிமு ஃபரீதுன் பிதாக்கத்த ருகூபி குட் எப்படி வரும் கருத்து என்ன ஃபரீத் பயண அட்டையை பெற்றுக்கொள்கிறார் ஃபரீத் பயண அட்டையை பெற்றுக்கொள்கிறான் ரைட் அடுத்தது 2வது எப்படி வரும் இந்த வசனம் லேசா சொல்லுங்க துராதரு தாயிரா ஃபிஸ்ஸாஅத்து ராபியா ஃபி வந்தால் இது கஸ்ரா செய்யணும் ஃபிஸ்ஸா அத்தி ராபி அத்தி நீங்க இப்ப விமானம் வாசித்த இப்ப நீங்க வாசித்த கொலை ஹரக்கத்துல சரியா சொல்லியே வாசிங்க அப்பதான் அந்த நகு சட்டம் மீட்டிப்படும் விமானம் சரியா 4 மணி அளவில் புறப்படும் துகாதிரு தாயிரத்து ஃபிஸ்ஸா அத்தி ராபியா விமானம் 4 மணிக்கு புறப்படுகின்றது ரைட் அடுத்தது يذهب யத்ஹபு فريد ஃபரீத் إلى இலல் المطار. மத்தார் யத்ஹபு ஃபரீதுன் இலல் மத்தாரி குட் என்ன கருத்து யத்ஹபு ஃபரீதுன் இலல் ஃபரீத் மத்தார் ஃபரீத் ஃபரீத் விமான நிலையத்திற்கு சென்றார் செல்கின்றான் யஸ்ஹபு மொழிபெயர்க்கின்ற போது இந்த செல்கின்றார் காலங்கள் முக்கியம் மாதி முதாரி மிக முக்கியம் யஸ்ஹபுண்டா செல்கின்றான் என்று வரணுமா ரைட் அடுத்தது அடுத்து எப்படி வரும் யஹ்தாஜு ஃபரீத் இலா தஅசீரத்துன் இலா தஅசீரா இலா தஅஷீரத்தின் யஹ்தாஜு ஃபரீதுன் இலா தஅஷீரத்தின் என்ன கருத்து ஃபரீத் விசாவின் ஃபரீதிற்கு விசா அட்டை தேவைப்படுகிறது ஃபரீதுக்கு ஒரு விசா தேவைப்படுகின்றது அல்லது ஃபரீத் ஒரு விசாவின் பால் தேவையுடையவனாக இருக்கின்றான் நாடுகிறார் ரைட் ரைட் அடுத்தது அடுத்த வசனம் தர்தீபுல் ஜும்லா அடுத்த வசனம் எப்படி வரும் அப்ப الرحلة رقم 77 متجهة إلى سمطرة الرحلة رقم 77 متجهة إلى سمطرة பயண இலக்கம் எடுத்து விமான இலக்கம் 77 சுமத்ராவை நோக்கி செல்லுகின்றது அடுத்து அல் ஜும்லத்துல் அஹீரா எப்படி வரும் تصل الطائرة في الساعة السابعة மொழிபெயருங்க விமானம் 7 மணி அளவில் விமானம் 7 மணி அளவில் வந்தடைந்தது 7 மணி அளவில் இல்லை 7 மணிக்கு 7 மணி அளவில் என்றால் ஹவாலை அப்படின்னு வரணும் சரி அபவுட்
இது ஃபீன் வந்தால் எட் 7 மணிக்கு ஃபிஸ்ஸா அத்தி சாபியா தசிலு தாயிரத்து ஃபிஸ்ஸா அத்தி சாபி அத்தி விமானம் 7 மணிக்கு 7 மணிக்கு சென்றடைகின்றது. ரைட், அடுத்தது கேள்வியாக மாற்றணும். அது அவங்களுக்கு இலகுவான பகுதி. இங்க பாருங்க புள்ளகோல். சாஃபர ஃபரீதுன் இலா மலேசியா. அப்ப எப்படி கேள்வியா மாத்துற? தகீருல் ஜும்லா இலா சுஆலின். தகீருல் ஜும்லா இலா சுஆலின். வசனத்தை கேள்வியாக மாற்றுதல். சாஃபர ஃபரீதுன் இலா மலேசியா. ஃபரீத் மலேசியாவுக்கு பயணித்தான். ஹல் சாஃபர ஃபரீதுன் இலா மலேசியா. ஃபரீத் மலேசியாவுக்கு பயணித்தானான்னு கேட்கிறது. ரைட் ரைட், மாத்துங்க அப்படி. கய்யிர் அல் ஜும்லா இலா சுஆல். கேள்வியாக மாத்துங்க. யஹ்மிலு அலி ஹக்கீபா. யஹ்மிலு அலியுன் ஹகீபத்தன். மாதா யஹ்மிலு அலியுன். மாதா யஹ்மிலு அலி. அப்படியா? மாதா யஹ்மிலு அலியுன் அல்லது ஹல் யஹ்மிலு அலியுன் ஹகீபத்தன் என்று அதே மாதிரி கேட்கும். يذهب سعد إلى المطار. ஐன யஸ்ஹபு சயீத். أين يذهب سعد؟ أين يذهب سعد؟ يذهب سعد إلى المطار. دخل فريد إلى الصالة. ஐன தஹல ஃபரீத். أين دخل فريد؟ அல்லது من دخل الصالة. من دخل الصالة. right. يجلس فريد على الكرسي. எப்படி கேட்கலாம்? யஜ்லிசு ஃபரீதுன் அலல் குர்சி. கேள்வியா மாத்துங்க. மன் யஜ்லிசு அலா குர்சியுன். மன் யஜ்லிசு அலல் குர்சி. மன் யஜ்லிசு அலல் குர்சி. ரைட். அடுத்த யகிஃபு ஃபரீதுன் அமாம முவல்லஃபில் ஜவாசாத். யகிஃபு ஃபரீதுன் அமாம முவல்லஃபில் ஜவாசாத். ஐன யகஃப ஃபரீத். ஐன யகிஃபு ஃபரீதுன் அப்படின்னா ஐன யகிஃபு ஃபரீதுன் என்றால் யகிஃபு ஃபரீதுன் ரைட். யகிஃபு ஃபரீதுன் அமாம முவல்லஃபில் ஜவாசாத். ரைட். அப்போ நீங்கள் ஹல்லையோ மாதையோ மாதாவை ஐன மன்ன பொருத்தமான அதவாத்துல் இஸ்திஃபாம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது புல்லஹோல் ஃபியல் மாதி முதாரி ஃபியல் அம்ர். சரியா? இதுல பாருங்க, இது ஃபியல் மாதி, இது ஃபியல் முதாரி, இது ஃபியல் அம்ர். மூணிக்கா? حجز يحجز الذي يحجز احجز. لا يحجز لا pas احجز. حجز يحجز احجز الوارد. فالضاحكة حجزنا எங்களுக்கு தெரியும். ضحكنا சிரித்தான். சிரிக்கிறான் யத்ஹகு. ضحك يضحك. ஃபியல் அம்ர் எப்படி வரும்? யாருக்கு சொல்லிடும்? يضحك. ضحك يضحك اضحك. இல்ஹப். اضحك. ضحك يضحك اضحك. அப்படி வரும். அப்ப இது வந்து இந்த ஃபியல் முதாரியை வச்சுட்டு இப்ப ஹஜ்ஜஸ யஹ்ஜுஸுன்னு வந்ததால உஹ்ஜுஸ். சரியா? பித்தம்ம. ஹஜ்ஜஸ யஹ்ஜுஸு உஹ்ஜுஸ். அப்ப ضحك يضحك தானே. எனவே இத்ஹக். இத்ஹக்.
சரியா? ஃபியல் அம்ருக்குரிய இந்த அலிஃபுக்கு நாங்க ஹம்சாவை சேர்த்துடல, ஹம்சா வரப்படாது. சரியா? ஹமல யஹ்மிலு இஹ்மில். ஹமல யஹ்மிலு இஹ்மில். உதாரணமாக ஜலச யஜ்லிசு இஜ்லிஸ். அப்படி இருக்குது. ஹமல யஹ்மிலு இஹ்மில். ذهب يذهب اذهب. ذهب يذهب اذهب. اذهب. ذهب يذهب اذهب. دخل يدخل ادخل. உதுகு அது உஹ்ஜுஸ் மாதிரி. دخل يدخل தானே, دخل يدخل வரும். அப்ப அந்த ஐன் கலிமா தம்மா தானே, எனவே உதுகுல். قرأ يقرأ اقرأ. இக்ரா قرأ يقرأ اقرأ. சரியா? இப்ப இது வந்து ஹம்சா அஸ்லியா, ஹர்ஃபுல் இல்லா. كتب يكتب اكتب. உக்துப் كتب يكتب اكتب. ركب يركب اركب. ركب يركب اركب. اركب. نزل ينزل انزل. نزل ينزل انزل. انزل. حمل يحمل احمل மாதிரி. نزل ينزل انزل. அப்ப இதுல புள்ளஹோல் நாங்க அதை சர்ஃபை படிச்சக்குள்ள கொஞ்சம் டீப்பா படிச்சோம். இதுல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஃபியல் முதாரி வந்து எல்லாம் ஒரு மாதிரி வராது. சிலைகள் ஐன் கலிமா தம்மு பெறும், சிலைகளை ஃபத்ஹா பெறும், சிலைகளை கஸ்ரா பெறும். فضحك يضحك. حجز يحجز. حمل يحمل. حمل يحمل. அப்ப தஹல யதுகுல், கரா இக்ரா. ரைட். அப்ப இதுல ஒவ்வொன்றும் வார நான் சொன்னேன். ஃபியல் மாதி முதாரில வந்து தம்மா வரும், ஃபத்ஹா வரும், கஸ்ரா வரும், ஐன் கலிமா. அதே மாதிரி இதுவும் உஹ்ஜுஸ்னு வார, இத்ஹக்குன்னு வாரது, இன்சில்னு வாரது. இப்படி பல வகையில் வரும். அதுக்கான சில அடிப்படையான விஷயங்களுக்கு நாங்கள் அதை புறைய பார்ப்போம். இப்போக்கு நீங்கள் விளங்கிக்கோங்க, இப்படியெல்லாம் வரலாம் என்பதை விளங்கி கொண்டால் போதும். அடுத்தது இதுல புக்லிக்கிற மாதிரி நாங்கள் இப்போ படிச்சிருப்போம். சாஃபர யுசாஃபிரு சாஃபிர். சாஃபர யுசாஃபிரு இது ஃபஅல வஸன். அதில் வந்து சாஃபிர். சரியா புள்ளஹோல்? நான் இதுக்கு வாரத்துக்கு முன்னால அந்த 10 வசன்களையும் சும்மா சொல்றேன், எழுதிக்கோங்க நீங்க. ஃபஅல எழுதெடுத்தால் ஃபஅல என்று இருக்குது. ஃபஅலன்றது ஒன்று. அடுத்தது ஃபஅலன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வசன் ஃபஅல. ஃபஅல நிறைய சொல்லிக்கு. தர்ரஸ, ஹர்ரஜ, அல்லம, தவ்வர, எல்லாம் ஃபஅல வசன். முதலாவது ஃபஅல, ரெண்டாவது ஃபஅல, மூன்றாவது ஃபாஅல. ஃபாஅல ஃபாஅல யுஃபாஇல். அதாவது இந்த சாஃபர். அடுத்தது அஃஅல. அஃஅல நாலாவது அஃஅல. அதுக்கு ஒரு அஞ்சாவது தஃஅல. ஃபஅல,
அல ஃபஅல அஃஅல தஃஅல. அடுத்தது தஃபாஅல. தஃபாஅல ஆறாவது. ஏழாவது இன்ஃபஅல. 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 எட்டாவது இஃப்தஅல. சரியா? எட்டாவது இஃப்தஅல. ஒன்பதாவது இஃப்அல்ல. பத்தாவது இஸ்தஃஅல. பத்தாவது இஸ்தஃஅல. இப்ப இன்னொரு சொல்றேன். ஃபஅல ஃபஅல ஃபாஅல அஃஅல தஃஅல தஃபாஅல இன்ஃபஅல இஃப்தஅல இஃப்அல்ல இஸ்தஃஅல. அது ஒன்றுதான் இங்க வந்திருக்குது. மூன்றாவது வதன் சாஃபர யுசாஃபிரு சாஃபிர். இந்த ஃபியல் அம்ரு இது எப்படியே இது மாறாது. இதுல இருக்கிற ரேசி தான். இப்ப இதுல இந்த வசன்ல வாரம் இப்படித்தான் வரும். ஜாஹத ஜாஹித், பாரக பாரிக், காத்தல காத்தில். சரியா? இந்த நமூசஜ் இந்த ஃபார்மட் மாறாது. லேசி. அப்ப சாஃபர யுசாஃபிரு சாஃபிர். அடுத்தது கீழே தஹத்தஸ. இது தஃஅல வதன். நான் சொன்னேன் அஞ்சாவது வசன் தஃஅல வதன். தஹத்தஸ தஹத்தஸ யதஹத்தஸு தஹத்தஸ். இது ஃபியலம் தஹத்தஸ் வேஞ்சா புலோல். தஹத்தஸ் என்று சுக்குன் செய்யும். தஃஅல தஃஅல். تكلم يتكلم تكلم. تعلم يتعلم تعلم تعلم. تحدث பேசினான். யதஹத்தஸு பேசுகின்றான். தஹத்தஸ் ஃபியல் அம்ர் ஏவல் வினை. ஃபியல் மாதி முதாரி ஃபியல் அம்ர் பேசு கதை. தஹத்தஸ் தகல்லம். தஅல்லம் கற்றுக்கொள். தஅல்லம கற்றுக்கொண்டான். யதஅல்லமு கற்கின்றான். தஅல்லம் கற்றுக்கொள். நாகஷ யுனாகிஷு நாகிஷ். நாகஷ யுனாகிஷு. நாகஷன கலந்துரையாடினான். டிஸ்கஸ் டிஸ்கஷன் முனாகஷா. நாகஷ யுனாகிஷு நாகிஷ். அடுத்த பொருள் இந்த சொல் வந்து மா தல்ல அல்ல மா தல. தாவரம். மாத்தல யுமாத்திலு மாத்தில். மாத்தல என்று சொன்னால் புலகோல் போஸ்ட்போன் பண்றது. மாத்தல என்றால் பிற்போட்டான். முமாத்தலத்துன் என்றால் பிற்போடுதல் போஸ்ட்போன். மாத்தல யுமா இந்த சொல் மாதல்லன்னு வரையலாது. அப்படின்னு மாதலன்ற ஒரு சொல் ஒன்றும் இல்லை. தல்லன்ற ஒரு சொல் இருக்கு. தல்ல அலாண்டால் சுட்டி காட்டினான். மாதல்ல என்றால் சுட்டி காட்டவில்லை அலா வரும். அப்படி வரையல். இது வந்து மாத்தல தான். இது வந்து அச்சுப்பிழை. மாத்தல யுமாத்திலு மாத்தில் பிற்போடு. மாத்தில். لا تماطل عملك إلى الغد. لا تؤخر عملك إلى الغد. ذكرت. இன்றைய வேலையை நாளைக்கு நீ பிற்போடாது. வத்தஹ. இது பாருங்க. இது ஃபஅல வஸன் புலகோல். வத்தஹ யுவத்திஹு வத்திஹ். ஃபஅல யுஃபஇலு ஃபஇல். வத்தஹ தெளிவுபடுத்தினான். யுவத்திஹு தெளிவுபடுத்துகின்றான். வத்திஹ் என்றால் தெளிவூட்டு. எக்ஸ்பிளைன் பண்ணு. சரியா? தர்ரஸ யுதர்ரிசு தர்ரிஸ்.
சரியா? அடுத்து தஃபாஅல வதன் தனாவல யதனாவலு தனாவல் 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 தாம் சாப்பாட்டை சாப்பிடுங்கள். தனாவல் தனாவல் அல் ஹுபுஸ பானை நீங்கள் சாப்பிடுங்கள். தனாவல் தனாவல் தனாவல யதனாவலு தனாவல் தனாவல யதனாவலு. ரைட். அப்ப இது புல்லஹோல் அந்த வசன்ல வார அஹ், சொற்கள். இதுல நிறைய பயிற்சிகள் செய்யணும். ரைட். யாருக்கு இப்ப சொல்லேலும்? இப்ப இதுல இப்ப தாஹிக இப்ப நான் சொன்னதுகளை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கணுமே. நான் சில பயிற்சிகள் தாரேன் இதுல. இப்ப தாஹிக ஃபியல் மாதி முதாரிய சொல்லி ஃபியல் அம்ர யாரு சொல்லேலும்? ஒருத்தரா சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சான்ஸ் தாரேன்னா ஒருத்தர் ஒரு சான்ஸ் அடுத்தடுத்தாக்கணும் சொல்லுங்க. தாஹிகட மாதி ضحك தரப்பட்டிருக்குது. يضحك يضحك ضحك يضحك يضحك. ஓகே குட். ரைட். அடுத்தது حمل يحمل احمل حمل يحمل يحمل. ரைட். அடுத்தது இன்னொருத்தர் ذهب ذهب يذهب اذهب ذهب يذهب اذهب. குட். அடுத்தது இன்னொரு دخلك دخل يدخل ادخل دخل يدخل ادخل. ரைட் குட். அடுத்தது قرأ قرأ يقرأ اقرأ قرأ يقرأ اقرأ. குட். அடுத்தது كتبك ஒருத்தர் சொல்லுங்க. كتب كتب يكتب اكتب كتب يكتب اكتب. குட். அடுத்தது ركب அடுத்தது يركب يركب ركب يركب يركب. குட். அடுத்தது அடுத்த சொல் نزل சொல்லுங்க ஒருத்தர். نزل نزل ينزل. யாரு சொல்லணும்? انزل نزل ينزل في الأمر. انزل انزل. good. نزل ينزل انزل. right. அடுத்தது تفعل وزنها تحدث تحدث يتحدث تحدث تحدث يتحدث تحدث. right. அடுத்தது تكلم يتكلم تكلم تكلم يتكلم تكلم. تعلم يتعلم تعلم good. تعلم يتعلم تعلم. ناقش ناقش يناقش ناقش 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 يناقش ناقش. اوكي. அடுத்தது இது என்ன சொல்? ما தல ماطل يماطل ماطل ماثل يماثل ماطل ماثل ماثل يماثل ماثل. اوكي good. அடுத்தது وضح
وضح சொல்லுங்க والله يوضح وضح وضح يوضح وضح good right அடுத்து تناول يتناول تناول تناول يتناول تناول تناول يتناول تناول right right புள்ளுகள் இந்த இன்னும் அதுக்கு முன்னால 2 பாடம் இருக்குது நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த இதில் படிப்போம் இந்த சஃபரோடு சம்பந்தப்பட்ட சில தாபீராத்துகள் இருக்குது அதை நாங்கள் இதோட சஃபரோட சேர்த்து பார்த்துக்கொள்வோம் நாங்கள் ஏற்கனவே இந்த சஃபரில் பார்த்தோம் ஹஜஸ என்ற சொல் பிதாகா தாஷீரா ஜவாது சஃபர் முவல்லஃபுல் ஜவாசாத் அப்படி நிறைய நாங்கள் பார்த்தோம் என்ன பட் அந்த வகையில் இந்த சொற்களை நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்வோம் பாருங்க இதெல்லாம் பார்ட் 1க்கு தேவைப்படுகின்ற சொற்கள் முதலாவது தஸ்ஜீல் துஹூல் ஒன்று சொல்லுது சரியா அப்ப தஸ்ஜீல் துஹூல் என்று சொன்னால் சஜ்ஜல என்று சொன்னால் பதிந்தான் தஸ்ஜீல் என்று சொல்றது பதிகிறது நாங்க உரையாடல் ஒன்றும் ஏற்கனவே உள்ள தலைப்பும் நாங்கள் இன்ஷால்லா அடுத்த கிளாஸை பார்ப்போமே அதை ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம் அது டைம் போதாது அதனால இன்றைக்கு நாங்கள் தாபீராத்துகளை பார்ப்போம் தஸ்ஜீல் துஹூல் என்றால் நுழைவு பதிவு சஜ்ஜல என்று சொன்னால் பதிந்தான் ரெஜிஸ்டர் பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் தஸ்ஜீல் துஹூல் என்றால் உங்களுக்கு தெரியும் நுழைவு நுழைதல் நுழைவு பதிவு தஸ்ஜீல் துஹூல் என்றால் நுழைவு பதிவு لقد أتيت لاستلام تذاكري لاستلام تذاكري لقد أتيت நான் வந்தேன் அத்தாண்டு சொன்னால் வந்தான் ஜாஅட கருத்து லக்கது இப்ப லக்கதுன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு தெரியும் புள்ளகம் லக்கதுன்னு சொல்றது வந்து தாக்கீதா லக்கது அத்தைத்து இஸ்திலாமி ததாக்கிது இஸ்தலமா நாங்க படிச்சோம் என்ன பெற்றுக்கொள்வது தஸ்கிரத்துண்ட பன்ம ததாக்கிர் டிக்கெட் எனது டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக நான் வந்துள்ளேன் எனது டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நான் வந்துள்ளேன் ஹஜஸ்து அலல் இன்டர்நெட் ஹஜஸ்து அலல் இன்டர்நெட் இணையத்தில் நான் முற்பதிவு செய்தேன் ஹஜஸ அலா முற்பதிவு செய்தான் ஹஜஸ்து அலல் இன்டர்நெட் ஹஜஸ அலா தானே புலகல் அப்ப ஹஜஸ்து அலல் இன்டர்நெட் இணையத்தில் நான் முற்பதிவு செய்தேன் ரைட் லக்கது சாரி ஹஜஸ்து அலல் இன்டர்நெட் இணையத்தில் நான் முற்பதிவு செய்தேன் ஹல் மஅக ரக்மு ஹஜ்ஸிக் ரக்முல் ஹஜ்ஸ் என்றால் முற்பதிவு இலக்கம் புக்கிங் நம்பர் உன்னிடத்தில் உனது முற்பதிவு இலக்கம் இருக்கின்றதா ஹல் மஅக ரக்மு ஹஜ்ஸிக் உன்னிடத்திலே உனது முற்பதிவு இலக்கம் இருக்கின்றதா ஜவாசுக வ தஸ்கிரத்துக மின் ஃபضலிக் ஜவாஸ் என்றால்
பாஸ்போர்ட் என்ன கடவுச்சீட்டு. தஸ்கிரத்துன் என்றால் டிக்கெட். மின் ஃபத்லிக் ப்ளீஸ் உங்களோட தயவு செய்து உங்களோட கடவுச்சீட்டையும் டிக்கெட்டையும் தாருங்கள் என்று சொல்றதான். இது என்னண்டா புள்ளோகன், மத்தாரில் இருக்கின்ற முவல்லஃபுக்கும் முசாஃபிருக்கும் இடையில நடைபெறுகின்ற உரையாடல்கள சில பகுதிகளை தான் போட்டிக்கிறாங்க. ஜவாபுகள் தரல. சிலைகளுக்கு ஜவாப் தரப்பட்டிருக்குது, பலர்களுக்கு அந்த கேள்விகள் உரையாடல்ல ஒரு தரப்பு கேட்கின்ற கேள்விகளை மட்டும் போட்டிக்கிறாங்க. எனவே இதுகளை வச்சு சில நேரம் ஒரு உரையாடலை உருவாக்க சொல்லலாம். இப்ப நீங்க பாருங்க, அந்த தொழில்களோடு சம்பந்தப்பட்டதும் அப்படித்தான். இப்ப நாங்கள் சில அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு இருக்கிறோம். அந்த தொழில்களோடு சம்பந்தப்பட்டு இப்படித்தான் சில ஒரு தலைப்பு இல்லாம ஒரு உரையாடலும் இல்லாம இப்படியான சில தாபீராத்துகள், வசன நடைகள், உரை நடைகள் தரப்பட்டிருக்குது. அது அந்த ஒரு தொழிலோடு சம்பந்தப்பட்ட உரையாடல்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற வசனங்களும் உரை நடைகளும். அப்ப நான் நினைக்கிறேன் 2021 அல்லது 20ஆம் ஆண்டு அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடலை கேட்டு வந்திருக்குது. பார்ட் 2ல ஹிவார்ல 3 தலைப்புகள்ல ஒரு தலைப்பாக வந்திருக்குது. எனவே இந்த இதுகளும் அப்படி எடுக்கலாம். உக்துப் ஹிவாரன் பைன முவல்லஃபில் ஜவாசாத் அவு பைனல் முவல்லஃப் பில் மதார் வல் முசாஃபிர். விமான நிலையத்திலே இருக்கின்ற அதிகாரிக்கும் பயணிக்கும் இடையிலான ஒரு உரையாடலை எழுதுகின்றால் இதுல வார சில உரைநடைகள் அல்லது தாபீராத்துகள் எங்களுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அப்ப உதாரணமாக முவல்லஃபுல் ஜவாசாத் கேட்கலாம், ஜவாசுக்க வ தஸ்கிரத்துக்க மின் ஃபத்லிக். இங்க பாருங்க, இந்த கேள்விக்கான விட இங்க தரப்படி பாருங்க. ஹல் மஅக ரக்மு ஹஜ்ஸிக்னு கேட்டதானே, உன்னிடத்தில் முற்பதிவு விலக்கம் இருக்கிறதா? இப்ப இவர் சொல்றாரு இலைக்க ரக்மு ஹஜ்ஸி, இதோ உனக்கு எனது முற்பதிவு விலக்கம். இலைக்க, இதோ உனக்கு எனது முற்பதிவு விலக்கம், எனது புக்கிங் நம்பர். இலா ஐன ததீர், இது அல்லது சில நேரம் மக்தபு தஸ்கிரா டிக்கெட் ஆஃபீஸ்லையும் இப்படியான தபீராத்தெல்லாம் பயன்படுத்தலாம். இலா ஐன ததீர், இலா ஐன துசாஃபிர், எங்கே நீ பறக்கிறாய். தாரண்டல் பறந்தான். இங்க மஅனாஹு என்ன, எங்கே நீ பயணிக்கிறாய், எங்கே நீ பயணிக்கிறாய். இலா ஐன ததீர், இலா ஐன துசாஃபிர், எங்கே போகணும், எங்கே பயணிக்கிறாய். هل حزمت أمتعتك بنفسك؟ هل حزمت أمتعتك بنفسك؟ ஹசம என்று சொன்னால் இருக்க கட்டினான், பொதி செய்தான் என்று சொல்லலாம், பேக்கிங் பண்றது. மதாஉன் அம்திஅத்துன் என்று சொன்னால் பொருட்கள். பினப்சிக் என்றால் யுவர் செல்ஃப், நீ ஆகவே. ஹல் ஹசம்த அம்திஅதக பினப்சிக், நீயாகவே உனது பொருட்களை, நீயாகவே உனது பொருட்களை பொதி செய்தியா. ஹல் ஹசம்த மலன் சாப்பிடுவோம். ஹசம் நான் சொன்ன இருக்க கட்டினான், பொதி செய்தான். இப்ப ஹிசாம் என்று சொல்ற, ஹிசாம் என்றால் பெல்ட்டுக்கு சொல்றது. ஹல் அபஸ அஹதுன் பிஹகாஇபிக خلال هذه الأثناء. هل عبس أحد بحقائبك. பாருங்க, ஹகீபத்தும் ஹகாயிபுனால் பொதிகள். ஹல் அபஸ அஹதுன் பிஹகாயிபிக, உனது பொதிகளை யாராவது எடுத்தாங்களா. உண்மையில அபஸ் என்றால் நான் சொல்ல அந்த கவனீனமாக இருந்தான், விளையாட்டுத்தனமாக இருந்தான் என்று சொல்லு. அப்ப இது என்ன, இது ஒரு யூசேஜ். ஹல் அபஸ அஹதுன், இங்க ஹகாயிபுண்டா நம்மளோட லெகேஜஸ், பொதிகள்.
சனியத்துன் அஸ்னானால் இந்த நிமிடங்களில், இந்த செகண்ட்கள்ல, இந்த நேரங்கள்ல உன்னுடைய பொதிகளை யாராவது கையாடல் செய்தார்களா, எடுத்தார்களான்னு கேட்கிறேன். அதாவது விமான நிலையத்துல, ஏர்போர்ட்ல வந்து உங்களோட லெகேஜை வந்து யாருக்கும் கொடுக்கப்படாது. அப்ப அப்படியே இப்ப இது யாரு கேட்கலாம்? முவல்லஃப் அல் ஜவாசாத் அல்லது முவல்லஃப் பில் மதார் கேட்கலாம். ஹல் அபஸ அஹதுன் பிஹகாஇபிக خلال هذه الأثناء. இந்த நேரங்கள்ல, இந்த விமான நிலையத்துக்குள் இருந்த இந்த நேரங்களில் உனது பொதிகளை யாராவது கையாடல் செய்தார்களா, எடுத்தார்களா? هل معك أية سوائل أو أدوات حادة في حقيبتك اليدوية؟ هل معك உன்னிடம் இருக்கின்றதா ஐயத்து சவாயில் ஏதாவது திரவ பொருட்கள்? ஐயத்து ஐயு இது சாயிலத்தும் சவாயில் என்றால் லிக்விட் ஐட்டம்ஸ், அல்லது அதவாத்துன் ஹாத்தா கூர்மையான கருவிகள், அதவாத்துன் கருவிகள். في حقيبتك اليدوية உனது கைப்பொதியில், ஹேண்ட் லெகேஜ்ல கூர்மையான கருவிகள் அல்லது ஏதாவது திரவ பொருட்கள் உன்னிடம் இருக்கின்றதா? ஹகீபத்துல் யதி ஹேண்ட் லெகேஜ் அல்லது ஹேண்ட் பேக்குக்கு நாங்க சொல்றது. யதுண்டால் கை, ஹகீபா என்றால் பேக். ஹகீபத்துல் யதி முதாஃப் இலைஹி, ஹகீபத்துல் யதி ஹேண்ட் லெகேஜ் அல்லது ஹேண்ட் பேக். இங்க ஹேண்ட் லெகேஜ் உனது கைப்பொதியிலே, ஹாதுண்டால் கூர்மையான புலகம், உனது பொதியிலே கூர்மையான கருவிகள் அல்லது அல்லது ஏதாவது திரவ பொருட்கள், சாயிலத்தும் சவால் லிக்விட் ஐட்டம்ஸ், ஏதாவது திரவ பொருட்கள் உன்னிடம் இருக்கின்றன. இதெல்லாம் முவல்லஃபுல் ஜவாசாத் கேட்கிறதா? கம் ஹகீபத்தன் துரீது அன் துசஜ்ஜில். கம் ஹகீபத்தன் துரீது அன் துசஜ்ஜில், நீ எத்தனை பொதிகளை பதிவு செய்ய விரும்புகின்றாய்? அப்ப இதுல புள்ளோல் இந்த கம்ன்றது எத்தனை என்று கருத்து. கம்முக்கு பிறகு வருகின்ற இந்த சொல் ஒரு நக்கீராவான பெயர் சொல்லாக இருக்கும். அது நஸ்பு செய்யும், ஃபத்ஹத்தான். கம் ஹகீபத்தன் என்றுதான் நீக்கும். நாங்க ஒரு மேல தான் எழுதுறது, ஆனால் பன்மேல நாங்க மொழிபெயர்க்க வேண்டும். தமிழ்ல கம் ஹகீபானால் எத்தனை போதிகள், எத்தனை போதியல்ல, ஒரு போதின்னு சொல்லல. சரியா? கம் ஹகீபத்தன் இந்தக், கம் கலமன் இந்தக், உன்னிடத்தில் எத்தனை பேனைகள் இருக்கின்றன. அப்ப எத்தனை பேனைகள் எல்லாம் சொல்லணும். எத்தனை பேனைகள், எத்தனை பேனைகள், அத நாங்க பன்மேல தான் மொழிபெயர்க்க வேண்டும். கம் ஹகீபத்தன் துரீது அன் சஜ்ஜல் என்றால் நான் சொன்னேன், பதிவு செய்யறது தானே. அப்ப இது என்னென்றால் போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க உங்களோட லெகேஜ் எல்லாம் என்ன செய்யணும், கொண்டு வந்து பதிஞ்சு ஃப்ளைட்ல போட்டதுக்கு நீங்க அது இதுல போடணும், பெல்ட்ல போட்டுடணும். கம் ஹகீபத்தன் துரீது அன் துசஜ்ஜில, எத்தனை பொதிகளை பதிவு செய்ய நீ விரும்புகிறாய், எத்தனை பொதிகளை நீ பதிவு செய்ய வேண்டும். துரீதுன்றது வாண்ட் அல்லது லைக் ரெண்டுமா இருக்கலாம். هل أستطيع أن ألقي نظرة على حقيبتك اليدوية من فضلك صريح بليز தயவு செய்து. هل أستطيع என்னால் முடியுமா, هل أستطيع can I أن ألقي نظرة, அல்கா நظرة என்றால் பார்வையிட்டான். நதர இலாண்டு சொல்ல, ஹல் அஸ்ததிஉ அன் அன்துர இலாண்டு சொல்லாம புள்ளோகள் நதர இலாண்டால் பார்த்தான். அதே கருத்து தான் அல்கா நத்ரத்தன். இது ஒரு யூசேஜ். ரெண்டு பாருங்க, அல்கான்றது ஒரு தனிச்சொல் ஃபியல் மாதி, நத்ரத்தன்ன்றது இன்னொரு சொல்.
இது ரெண்டும் சேர்ந்து ஒரு யூசேஜ். ரெண்டுக்கும் தனி கருத்திக்கு. அல்காண்டால் போட்டான், கீழே போட்டான். அல்கா, அல்கல் அசா, தடியை போட்டான். அல்கல் தல்வ, பாலியை போட்டான். அல்கா, சரியா? அல்கல் கிதாப அலல் அர்த், புத்தகத்தை நிலத்திலே போட்டான். சரியா? நதுரா என்றால் பார்வை. ஏன்னா அப்ப ரெண்டும் சேர்ந்து பாருங்க. அல்கா நதுரத்தன் என்றால் பார்வையிட்டான். ஹல் அஸ்ததீஉ அன் உல்கிய நதுரத்தன், அன் அதவாத்து நஸ்பு தானே. அன் உல்கிய, அல்கா யுல்கி, உல்கி, அன் உல்கிய இஸ்முல் மன்கூஸ். அன் உல்கிய நதுரத்தன், ஹல் அஸ்ததீஉ அன் உல்கிய நதுரத்தன், என்னால் பார்வையிட முடியுமா? அலா ஹகீபத்தி கல்யதவிய, உனது கைப்பொதியை என்னால் பார்வையிட முடியுமா? மின் ஃபத்லிக், எக்ஸ்கியூஸ் மீ அல்லது ப்ளீஸ், உனது கைப்பொதியை என்னால் பார்க்க முடியுமா என்று கேட்கிறார். அப்ப யார் கேட்கிறது? முவல்லஃப் பில் மத்தார் அவ் முவல்லஃபுல் மத்தார், விமான நிலையத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரி, ஆபீசர் கேட்கின்ற ஒரு கேள்வி. அப்ப அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதோட தொடரொண்டி இருக்குது, அதை நாங்கள் அடுத்த கிளாஸை பார்ப்போம். இதில் வர சொற்கள், அதே போன்று கலை சொற்கள், அடுத்தது இஸ்திமால் லுகவி, பயன்பாட்டு சொற்கள் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஹம்முஷை முஃப்ரதாத் வத்தாபீராத், இந்த மாதிரி பாடங்களில் முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன? சொற்களும் வசன நடைகளும் தான். பார்ட் 1ல சில நேரம் இது வரலாம், அல்லது சில போது தர்ஜமாவுக்கும் இது மாதிரி வசனங்கள் எடுக்கலாம். இது அப்படியே எடுக்கலாம், இந்த வசனத்தை அப்படியே எடுக்கலாம். ஹல் மஅக ஐயத்து ஸவாஇல வதவாத்துன் ஹாதா ஃபி ஹகீபத்திக்கல் யதவியான், இந்த கேள்வி அப்படியே தர்ஜமாவுக்கு எடுக்கலாம் அல்லது தாரீபுக்கு எடுக்கலாம். சரியா? எனவே சொற்கள் தெரியுமாக இருந்தால் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்காது. அஹம்முஷை முஃப்ரதா. ரைட், ஓகே. என்னமான கேட்கறதுக்கு இருக்குதா? புள்ளகள் என்னமான டவுட் அளிக்குதா? சந்தேகங்கள் இருக்குதா? சரிந்தா கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் என்னோட அடுத்த வகுப்பு வளமை போன்று எதிர் வருகின்ற திங்கட்கிழமை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்கள் முடிச்சுக்கொள்வோமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.